ஓகே. இப்போ வந்து ஸ்கோப் ஆஃப் ஆடிட்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்றது நம்ம பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆடிட்டர், நம்ம வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போறோம். அவங்க வந்து அங்க அக்கவுண்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு தான் நம்ம பார்க்க போறோமே தவிர, அங்க அவங்க யூஸ் பண்ற டிஎம்டி கம்பி வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங்க்கு இது கரெக்டா தப்பான்ற பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் கிடையாது. பிகாஸ் நம்ம ஒன்றும் சிவில் இன்ஜினியர் கிடையாது, இல்லை சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லாம் நம்ம கிடையாது. நம்ம யாருன்னா அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய கீ மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை கரெக்டா பண்றாங்களா, அதை வந்து அவங்க அதாவது அதுல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணும் போது அவங்க வந்து அதுல கரெக்டா பண்றாங்களா, அதுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, நம்மளால போயிட்டு அங்க யூஸ் பண்ற டிஎம்டி பார்ட்லாம் எப்படி இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கா, அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கரெக்டா பண்றாங்களா, மிக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எதுல எக்ஸ்பர்ட், அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அந்த ரிலேட்டடா தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, வெளிப்பட பார்க்கும்போது அங்க வந்து ஒரு 100 ஏசி இருக்குங்க இன்வென்ட்ரிலன்னு சொல்றாங்க, நம்ம போய் 100 செக் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அந்த இன்வென்ட்ரியில ஒவ்வொரு ஏசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேர் பார்ட் காணும், அதை கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா நோபடி கேன் கொஸ்டின் அஸ், பிகாஸ் we are not expert in that field. அது நம்பர் 1 நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஆடிட் பண்ணும்போது நம்ம என்ன ஃபீல்ட்ல நம்ம எக்ஸ்பர்ட்டோ அதை நம்ம அப்ளை பண்ணி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் தான் வெளியில எடுத்துட்டு வந்து சொல்ல முடியுமே தவிர, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்ல நடக்கக்கூடிய ரா மெட்டீரியல் குவாலிட்டியை பத்தியோ இல்லை அவுட்புட்ல இருக்க குவாலிட்டியை பத்தியோ நம்மளால சொல்ல முடியாது. டு சம் எக்ஸ்டென்ட் வி கேன் டூ. அப்படி நமக்கு ஏதாவது மேலாப்புல தோணுது, நமக்கு ஏதோ இல்லை ப்ராப்ளம் இருக்க மாதிரி நமக்கு டவுட் வருதுன்னா, நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம வந்து வி கேன் கெட் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட். அதெல்லாம் நம்ம டெஃபினட்டா போக போக படிப்போம். பட் ஒரு ஆடிட்டர் இதெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, ஒரு ஆடிட் பண்றது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி புலனாய்வுலாம் கிடையாது. அதாவது வந்து ஏதோ தப்பு நடந்திருக்கு, இங்க போறோம் நம்ம வந்து சர்ச் சீஷர் அப்படி சிபிஐ மாதிரி இங்க போறோம் அங்க போறோம், டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறோம், உடனே நம்ம தந்துரும். நம்ம கேட்டா அப்படிலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் தரமாட்டாங்க. ஓகேவா, எனக்கு இந்த டாக்குமெண்ட் இந்த நொடியே வரணும் அப்படின்னா ஓகே சார் கொடுக்குறோம் சார் சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆக்குவாங்க. இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் ஹேவ் தட் சர்ச் அண்ட் சீஷர் பவர்லாம் நமக்கு கிடையாது. அப்போ நம்ம உள்ள போறோம், நம்மளை ஆடிட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போறோம், நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேட்குறோம், கொடுத்தா டீடைல்ஸை வச்சு ரிப்போர்ட் கொடுக்க போறோம், கொடுக்கலையா டீடைல்ஸை கொடுக்கலாங்க, எதை வச்சு நான் ஆடிட் பண்றதுன்னு சொல்லி அவங்க மேல ரிப்போர்ட் தான் எழுதிட்டு வர முடியுமே தவிர, நீ ஏன் கொடுக்கல, ஐ ஹேவ் பவர் அத்தாரிட்டி, அந்த மாதிரி நமக்கு எந்த பவரும் இல்லை. ஸோ இது நம்ம ஸ்கோப்பை விட்டு வெளியில இருக்கு. 3வது என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன்றது ஸ்பெஷல் பர்பஸ். என்னமோ ஃப்ராட் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா ஆடிட் அப்படி கிடையாது. எல்லா கம்பெனிக்கும் வருஷம் ஆடிட் பண்றோம். இது எதுக்காகனா, ஜென்ரல் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யூசர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கான்ஃபிடன்ஸ் லெவல் வரணுன்றதுக்காக ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் நம்ம பண்றோமே தவிர, இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்றது, கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் பர்பஸ் அதெல்லாம் நம்ம பண்ணல. ஸோ 3 விஷயம் நம்ம அவுட் ஆஃப் ஸ்கோப் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்கோப்ல எது கிடையாது, நம்ம ஒன்றும் எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஏதோ பிரச்சனை, ஒருத்தர் சைன் போட்டிருக்கான், இந்த சைன் சிஇஓ சைனே கிடையாது, நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்காம விட்டீங்க, நீங்க ஆடிட்டர் தானே. நம்ம வந்து என்னமோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து சைன் போடுறோம், இது நம்ம கரெக்டா, இது கேலிகிராஃபிலாம் நம்ம படிச்சுட்டு வந்து பர்ஃபெக்டா, வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி ஃபீல்டு. ஓகே, ஸோ ஒரு நார்மல் ப்ரொஃபஷனல் லெவல்ல உள்ளக்கூடிய ஸ்கெப்டிசிசமும் ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை பார்க்குறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, நார்மலாக நம்ம கண்ணுக்கு சர்ஃபேஸ் லெவலில் தெரியும், நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். பட் ரொம்ப நுணுக்கமா அவன் வந்து ஃப்ராட் வேலை பண்றவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படியே இன்டென்ஷனலா சிஸ்டமேட்டிக்கா ப்ராப்பரா ஸ்கீமேட்டிக்கா பண்ணுவான். அதெல்லாம் நம்மளால போய் we cannot find out. ஓகே, ஸோ ஒரு சைனை போடும்போது இது வந்து ஒரு ஃபேக்கான சைன் தானே, why did you not find outனு ஒருத்தர் நம்மளை கேட்க முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நம்மகிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஜினியர், நம்ம we are a financial engineer, we are the auditors போது, அப்ப அந்த மாதிரி நீங்க எல்லாம் அங்க ஆடிட் பண்ண போகும்போது நீங்க என்ன பண்ணணும், you should remember that you guys are auditors and not financial, you're not structural engineers, you are not என்ன சொல்றது, you are not ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் கிடையாது. ஓகேவா, இதுல வந்து ஒரு என்ட்ரி போட்டுட்டு இது எடிட் பண்ணி இதை மாத்தி போட்டுருக்காங்களே, நீங்க ஏன் இதை கண்டுபிடிக்கல, இது நீங்க ஈஸியா போய் சாஃப்ட்வேர் கோட பார்த்தாலே தெரிஞ்சு, நான் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியரா எனக்கு தெரியாது. விச் மீன்ஸ் தீஸ் ஆர் ஆல் அவுட் ஆஃப் ஸ்கோப் நமக்கு. ரெண்டாவது, நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போல நம்ம ஆடிட் தான் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேஷன் சைன் நம்மளால கண்டுபிடிக்கணும்னா முடியாது. ஓகே, ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரா நம்ம கிடையாது, இது இன்வெஸ்டிகேஷனா கிடையாது, இதெல்லாம் ஜென்ரல் பர்பஸ்க்காக செய்யுது. ஸோ ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்ட் தட் audit as a whole is done for a general purpose and it is not a special purpose. It's not investigation. We don't have search and seizure power. Okay, thank you so much. I hope you would have understood what are the most important things that is falling out of the scope of the auditor in terms of audit.
Thank you so much. Please do support the channel and me by clicking the subscribe button. And of course, please follow us for more details. And for September 2024, we are planning to upload the entire portions of CA Intermediate. Okay. All the best for you guys for preparation. Thank you. Bye.